Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கிராமத்து மணத்தோட தேங்காய் துவையல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த துவையல் நல்ல ஒரு சுட சுட சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கும் ரச சாதம் தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிடுறதுக்கும் செமையா இருக்குங்க. இதே துவையலை நீங்க புளி சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான துவையல் ரெசிபிஸ்லாம் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் துவையல் செய்கிறதுக்கு சாமான்கள்லாம் வதக்கிட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு ஒரே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்க கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிய விடுங்க. இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு. தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ தீயை கொஞ்சம் மிதமாக வச்சு அது நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க உளுத்தம் பருப்பு லைட்டாக செவந்து வறுபட்டு வந்திருக்குது. இப்போ இந்த சமயத்தில் இந்த துவையல் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நான் வந்து ஒரு 10லேருந்து 12 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துருக்கிறேன். புளிப்பு அளவும் சரி காரம் அளவும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி புளிப்புக்கு தேவை மாதிரி போட்டு அதை கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க வரமிளகா செவந்து வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதில் துருவின தேங்காய் 2 கப்பு மெஷரிங் கப்பில் எடுத்து சேர்த்துருக்கிறேன். சின்ன மூடியாக இருந்தால் 2 மூடி துருவிக்கோங்க. பெரிய மூடியாக இருந்தால் 1 மூடி தேங்காய் துருவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் அந்த சட்டி சூட்டுக்கு பரட்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நிறமெல்லாம் மாறலை. கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுருக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் நம்ம துவையல் வீணாக போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இதை உடனே ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி மாற்றிட்டு இது நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த துவையல் அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மியும் ஆட்டுக்கல்லாக இருந்தால் அதில் ஆட்டி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இல்லாத பட்சத்தில் மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 10 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ வதக்கி வச்சுருக்கிற சாமான்களையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துவையல் வந்து ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன். நல்லா கெட்டியாக கொரப்பாக அரைச்சிருக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பல்லு பூண்டு. இந்த பூண்டை வதக்கக்கூடாது, பச்சையாக தான் சேர்த்துக்கணும். பூண்டு வாசனை பிடிக்கல அப்படின்னா இந்த டைம் நீங்கள் பூண்டை வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த பூண்டும் சீரகமும் பச்சையாக அரைக்கிறது தான் இந்த துவையலோட ஒரு யூனிக் ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஒரு 2 சுற்று விட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, தண்ணியும் அதிகமாக விட்டு துவையல் அரைச்சிடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்படி எடுத்து உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா துவையல் இந்த மாதிரி நல்ல தலதலன்னு சூப்பராக இருக்குங்க. அந்த டேஸ்ட்டு சாதத்தில் சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் கஞ்சி சாதம் ரச சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த கிராமத்து சுவையில் துவையலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.